ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் வந்துட்டு தாளித்து சாப்பாடு வைக்க போகிறேன். ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, விலை கம்மியாக உள்ளதில் வந்து செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில சாப்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக உள்ளதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே போல் இது வந்து ரேஷன் அரிசி. இந்த ரேஷன் அரிசியில் தாளித்த சாப்பாடு எது செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தான் அது மாதிரி வந்து நான் செய்ய போகிறேன். அப்படியே இன்றைக்கி விலாக் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஊற வைக்க போகிறேன். இதுக்கு வேறு எறும்பு இருக்குது பாருங்க. அப்பப்போ இதுக்குள்ளே எறும்பு எல்லாமே இருக்குங்க. எப்போ பூச்சி பள்ளி பாம்பு பாப்பரான்னு எல்லாம் இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. சட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே இருக்குது. ஐயோ, நான் தண்ணியை தேடி பிடிக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமே. ஊற்றியாச்சா, கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து இது ஊறணும். அப்போ தான் வந்துட்டு இது கூட வந்து என்ன பண்ணலாம், பருப்பை போடலாமா இல்லை வெறும் சாப்பாடாக தாளிக்கலாமா என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்படி தான் செய்ய போகும்போது ஆரம்பத்தில் ஒரு டேஸ்ட்டோடு வந்துட்டு அதை வந்துட்டு அந்த ருசியை வந்து நாக்கில் ருசிச்சுக்கிட்டே வேலை செய்ய வந்து தொடங்குவேன் சமைக்கிறதுக்கு. அப்புறம் டக்குன்னு திடீர்னு இந்த மாதிரிக்கு வந்துட்டு எனக்கு புத்தி மாறிடுங்க. அது ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பையிலேருந்தே இப்படி தான் இருக்குது. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சமைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து வயல்லேருந்து ஒரு நினப்பில் வருவேன். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்கிட்ட நடக்கணும் வீட்டுக்கு தோட்டத்துக்கும். அங்கேருந்து நடந்து வர 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 வேறு வேறு புத்தி மாறிடும். இந்த சோறாக்கணும், இந்த குழம்பு வைக்கணும், இப்படி ரசம் வைக்கணும், இன்றைக்கி வந்து ரசம் சாப்பாடு ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், நாளைக்கு வந்துட்டு குழம்பு வச்சுக்கலாம், அப்புறம் ஹோம்ஒர்க் இருக்குது, இதை அடுப்பில் சோத்தை வச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிடலாம், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு சாணி சவுதியெல்லாம் அள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலாம், சாப்பாடு மட்டும் வச்சா போதும்ல அப்படிங்கிற மைண்டில் வயலில் யோசிச்சிருப்பேன். அப்புறம் வர 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 நடந்து வர 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 அப்படியே என்னோடய புத்தி மாறிடும், எங்கெங்கேயோ போயிடும். அப்புறம் வீட்டுக்கு அங்கேருந்து வந்து வேறு நைட்டு ஒரு வேலை செஞ்சு காலையிலையும் ஒரு வேலை செய்கிற மாதிரி ஆகி போயிடும். என்ன நினச்சிருப்பேன், வயலில் வந்துட்டு நைட்டு செய்கிறத காலையிலைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பேன். அப்புறம் வர வர வந்துட்டு அந்த நாக்கு ருசி இருக்குது பாருங்கள், எப்படியெல்லாம் மாறுது தெரியுமா. எங்கே பேசி எங்கே ஆரம்பித்து எங்கே போயிட்டேன் பார்த்திங்களா. அதனால தாங்க நான் வந்து விலாக் எடுக்கிறதில்ல, உட்காந்து நான் வந்து பேசுகிறதில்ல. இதுதான் காரணம். எங்கேயோ ஆரம்பித்து கோயம்புத்தூரில் ஆரம்பித்து புதுக்கோட்டை மாவட்டம் போயிட்டேன் பார்த்திங்களா. புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து மறுபடியும் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு வருவோம், சரிங்களா. இப்போ வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சாப்பாடு வைக்கலான்னு தான் ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு புத்தி எனக்கு. இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன், வெறும் தக்காளி சாப்பாடு மட்டும் தாளித்து சாப்பாடு வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு அரைச்சி வச்சு 2-3 நாள் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம், தாளித்து சாப்பாடே வச்சிடலாம், வெறும் தக்காளி போட்டே தாளிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சோண்டு அரிசி எடுத்து ஊற வைக்கணும். நான் பருப்பு போடுறதுனால கொஞ்சமாக வந்துட்டு ஊற வச்சேன். அரிசி பருப்பு போட்டால் அதிகமாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். வர இருங்க. அப்படியே ஊற வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 டம்ளர் தான் ஊற வச்சேன். சரி, நீ கூட கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பருப்பு போடலைன்னா சோறு பத்தாது 2 நேரத்துக்கு. இப்போ வச்சு காலையிலைக்கும். அதனால் நாளைக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு வேறு விட்டுட்டாங்க. அதனால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் சோறாக வந்துட்டு ஒரே முடிவாக இறங்கிடலாம். ஆனால் அது எப்படி தண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் 1 டம்ளர் போட்டேன், இப்போ 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். இதுக்கு எப்படி எந்த கணக்கில் தண்ணி வைக்கிறதுன்னு தெரியல. குக்கரில் தான் வைக்கணும். சரி, ஓகே பரவாயில்ல. அதுக்குள்ளே குக்கர் வேறு காலையில் வச்ச சாப்பாட்டோடு இருக்குது. அது கழுவி எடுத்துகிட்டு அப்படியே தாளிக்கிறதுக்கு போயிடலாம். நான் குக்கரை வந்து கழுவியாச்சு. இதை அப்படியே கமுத்தி வச்சிடலாம். கமுத்தி வச்சுட்டு இது பாருங்கள், எனக்கு இது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு.
இது அப்படியே இது எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். இனி கரண்ட் அடுப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி வந்துட்டு கேஸில் மட்டும்தான் வந்து வைக்க முடியும். இது என்னதான் வந்துட்டு போட்டு தேய்ச்சாலும் இது வந்துட்டு போகவே மாட்டேங்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இது போட்டு தேய்ச்சி இது எடுக்கிறது வந்துட்டு குறிப்புகள் எது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் ஆனால் இது எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. நீ அவ்வளோதான். இந்த மாதிரி குக்கர் வாங்குறது வேஸ்ட்டு. நான் என்ன நினச்சேன்னா என்கிட்ட சிலிண்டர் வந்துட்டு ஒன்று தான் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், சரி இண்டக்ஷன் அடுப்பில் கரண்ட் அடுப்புலையும் வச்சுக்கலாம், சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா. ஒரு சில டைம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு காலி ஆயிரும். அப்போ சின்ன சின்ன குழந்தை வந்து கையில் வச்சுருக்கப்போன்னு பார்த்தீங்கன்னா பால் காய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், கரண்ட் அடுப்பு வாங்கினேன். சரி அதுக்கும் செட் ஆகும் இதுக்கும் செட் ஆகிற மாதிரிக்கு வந்துட்டு வாங்கினா இது கடைசியில் ரொம்ப நாள் வந்துட்டு உழைக்கலை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீ அடுத்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் இதுக்கும் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி வந்துட்டு அடுத்து ஒரு குக்கர் வந்து வாங்கினேன். இது ஒன்று தான் வச்சுருக்கேன், இல்லைனா சில்வர் தான் வந்து செட் ஆகும். அதுக்கு ஒரு 3000 தேவைப்படுமா. வாங்கினா இனிமேல் காக்கிங் குக்கர் தான் வந்துட்டு வாங்கணும். இந்த குக்கரில் இனிமேல் செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். அதெல்லாம் தொணன்னு பேசிகிட்டே இருக்கணும். நான் அப்படி தாங்க பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இப்படி தான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். சரி வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பருப்பு சாப்பாடு வைக்கலான்னு வந்துட்டு யோசித்தேன் அப்படிங்கிறது இப்போ தாங்க தெரியுது. இந்த சாப்பாடு தக்காளி சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகானாச்சும் வேணும். கண்டிப்பாக பச்சை மிளகா போட்டால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்துட்டு ஐயோ கத்தியை வேறு காமிச்சிட்டேன். ஐயோ சாரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கத்தியை வேறு காமிச்சிட்டேன். நீ அதுக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியல. யூடியூப் ரூல்ஸ் படி இதெல்லாம் காமிக்கக்கூடாது சரிங்களா. அதனால தான் வந்துட்டு பருப்பு சாப்பாடு வச்சுக்கலாம். பருப்பு சாப்பாடு வச்சோன்னா நம்ம சாம்பார் தூளை போட்டு வச்சாலே அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி சாப்பாடு வச்சா இதெல்லாம் தேவை. பச்சை மிளகா கடல்லே இல்லைங்கிற மாதிரி கடையிலே இல்லை. நான் என்ன பண்ணுறது, நானும் 2-3 கடையில் வந்து கேட்டு பார்த்துட்டேன். பச்சை மிளகாய்க்கு வந்து மவுஸு யாருக்கும் வராது, அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க பொழப்பு. பச்சை மிளகாவே இல்லை. நானும் 2-3 கடையில் வந்து கேட்டு பார்த்துட்டேன். அதை விட்டு வேணும்னா ரொம்ப தூரம் போகணும், ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அப்படி போனால் தான் கிடைக்கும். இப்படி போய் வாங்கி அப்படி ருசியாக திங்கணுமா உணர்த்தியா அப்படின்னு சொல்லி நானும் மனசில் நினச்சிட்டு சரி பருப்பு சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் மறுபடியுமே ருசி என்ன சொல்கிறது, இது யாரை விட்டுச்சுங்கிற மாதிரி என் நாக்கு ருசி மறுபடியுமே தக்காளி சாப்பாட்டுக்கே வந்துட்டு போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறமா பேசுகிறேன். நான் ஏன்னா பேச ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வேறு கத்தியை வேறு காட்டக்கூடாது, அது வேறு பெரிய பிரச்சனையே. அதனால் வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு தக்காளி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இது வந்து தக்காளி வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். பயிர் வந்துட்டு உள்ளேயே வந்து தக்காளி அதிலே விதை முளைச்சி வந்திருக்கு. அது 2 இலை விட்டுருக்கு பாருங்கள். நான் கத்தியை எடுத்து காட்டினா நீட்டாக இருக்கும், ஆனால் பிரச்சனையாகும் யூடியூப்பில். அதனால் இந்த பாருங்க எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தக்காளிக்குள்ளே வந்துட்டு முளைச்சிருக்கிறத. உள்ளேயே வந்துட்டு முளைச்சி பயிராக வந்திருக்கு பாருங்க. 2 இலை விட்டுருக்கு. என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு. தரையில் மண்ணில் போட்டு நம்ம பயிரிட்டோம்னா இந்த மாதிரிக்கு வர மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து முளைச்சி வந்திருக்கு. என்ன ஒரு அதிசயம், ஆனால் உண்மை. அதிசயம் தான் ஆனால் உண்மை. பாருங்கள், இது என்ன பண்ணலாம், சமைக்கலாமே. எடுத்தே போட்டேன் பாருங்கள். இது பாருங்கள் பக்கத்தில் காட்டுறேன்னா தெரியுதானே, தெரிய மாட்டேங்குது. எடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அட உள்ள இன்னும் 2 முளைச்சிருக்கு பாருங்க. ஆமாங்க இங்கே பாருங்க, இந்தா இதுவும் முளைச்சி வந்துருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, கட் பண்ணி சாப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மறுபடியும் இதே முளைச்சி வந்துட்டு நம்ம அதிலேருந்து சாப்பிட தானே போகிறோம் தக்காளிலேருந்து. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், இதை வந்து சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்துட்டு ஒன்று
எத்தனை முளைச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த தக்காளியில் இருக்க விதை எல்லாமே முளைச்சி தான் இருக்குது. தெரியுதானு தெரியல உங்களுக்கு. க்ளோஸ்அப் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? இதுதான் ஆல்ரெடி ஒன்று எடுத்து போட்டேன், மறுபடியும் வந்துட்டு இதில் முளைச்சிருக்கேன். சரி இதை கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த தக்காளியில் இருக்க விதை எத்தனையுமே முளைச்சி தான் இருக்குது. இது அப்படியே மண்ணில் போட்டால் முளைக்குமா என்னன்னு தெரியல. நான் வந்து ஃபுல்லாக வேறு கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இது பாருங்கள், முளைச்சிருக்கா தெரியுதா? இந்த பாருங்க, எனக்கு அதில் சரியாக கிளியராக தெரியலை, அதனால தான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். சரி பச்சை மிளகா தான் இல்லை, சரி என்ன பண்ணுறது, நைட்டில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் புதினா போயிட்டு இதை போட்டு இன்னைக்கு ருசியை பல மடங்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து பறிச்சிட்டு வந்தேன். மனம் செம்ம மனங்க. சும்மா வந்துட்டு நான் கடையில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன், சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை அதை தூக்கி அவங்க போட்டிருந்தேன். இந்த வீட்டுக்கார அம்மா அவங்க எடுத்து அது ஏங்க போது இப்படி வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நட்டு வச்சாங்க. அதில் இருந்தது நட்டு வச்சு ஒரு 15 நாள் 20 நாள் தான் இருக்கும். சரி இப்போ அது வச்சு அவசரத்துக்கு யூஸ் ஆகுது. அவ்வளோதான், தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணியாச்சா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கழுவி வரணும், சுத்தமாக நல்லா தேய்ச்சி கழுவணும். ரேஷன் அரிசி பார்த்திங்களா, தேய்ச்சி சுத்தமாக வந்து கழுவணும். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பிரியாணி அரிசியில், பாஸ்மதி ரைஸில், அப்புறம் இந்த சீரக சம்பா அரிசி, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு அது நெல் தோட்டத்திலே விளைஞ்சி அதை எடுத்து அவிச்சு அதிலிருந்து அரிசி எடுத்து அதை சமைச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாது. சரி நமக்கு அந்த பாக்கியம் வந்துட்டு கொடுத்து வைக்கல, என்ன சொல்கிறது, பையனாக பிறந்திருந்தால் நம்ம அதிலே வந்துட்டு இருந்திருக்கலாம். பிள்ளையா போயிட்டோமே என்ன பண்ணுறது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறித்தானே ஆகணும். சரி ஓகே பரவாயில்ல, இதையாவது வந்துட்டு கடவுள் வந்துட்டு நிரந்தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிடுவேன். ஓகே, இதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. அதான் நான் வ்ளாக் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எங்கெங்கேயோ பேசி எங்கெங்கேயோ போயிடுவேன். அதனால் இதை வந்து நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நல்லா அலசிக்கணும். இந்த அரிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா விலை எவ்வளோ தெரியுங்களா? சும்மா போடுற அரிசிக்கு இந்த என்ன சொல்கிறது, நான் ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசி காசு கொடுத்து வாங்குகிறேன் பார்த்திங்களா, இதுதான் விதி. அடுப்பு பற்ற வைக்கும்போது கண்டினியூ பண்ணலாம். டக்குன்னு பார்த்தா மணி 8 மணி ஆயிடுச்சு. நான் பேச ஆரம்பித்தேன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இப்படியே ஃபோனில் உள்ளே மூழ்கிட்டேன்னா மூழ்கிடுவேங்க. கடைசியில் பார்த்தா டைமே வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு. நான் பெற்றது 2, எல்லாம் 3 சேர்ந்துட்டு வரும்போதே லவான்ட்டு வரும். இன்னும் சோறு ஆக்கலையா, இன்னும் குழம்பு வைக்கலையா, வயிறு பசிக்குது, இங்கே கொலைய பிடிக்குது அப்படின்ட்டு வருங்க. சரி டக்குன்னு வந்துட்டு சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிப்போம். கழுவி சுத்தம் பண்ண வாக்கில் இருக்கா, அது எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் செட் பண்ணுறோம். இதே அந்த அடுப்பு ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இருக்கும், வேற செட் பண்ணணுமா, இதை வச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த அடுப்பு நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் இதுதான் ஆடு டம்மு டம்முன்னு ஆடிட்டே இருக்கும். அதனால் இதை வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து குக்கரை வந்துட்டு ஏற்றணும். அவசரத்துக்கு தான் காயாது எதுவுமே. நம்ம அவசரமாக ஒரு வேலை செய்யும் போது தான் எதுவுமே டக்குன்னு நடக்காது. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதெல்லாம் பொறுமையாக வந்துட்டு வணக்கினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அவசரம் செஞ்சோம்னா அது நல்லாவே இருக்காது. இந்த சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிரும். சரி பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றலாம் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் எனக்கு நெய் பிடிக்காது. பாதி எண்ணெய் பாதி வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். வரமாட்டேங்குதுங்க, நல்லா உறைஞ்சி போயிருக்கு. அதனால் ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தாளிப்பு வகைகள் எல்லாமே வந்துருக்கு. பட்டை, கிராம்பு, அப்புறம் தினம் மராட்டி மொக்கு, தினம் நட்சத்திர சோம்பு, பெருஞ்சீரகம், இது என்ன கல்பாசி, அப்புறம் ஒரு 2 பொருள் மட்டும் இல்லை. சரி பரவாயில்ல, ஆல்ரெடி பச்சை மிளகாய் இல்லை, அது கூட இதுவும் சேர்த்து
எப்படி தான் இன்றைக்கி இந்த சாப்பாடு வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம். இன்னவரை எங்கேம்மா போனீங்க? அம்முனியில இங்கே போன தள்ளிடாதீங்க, போங்க அங்கிட்டு. ஆளும் மண்டையும் பாருங்கள். இன்ன வரைக்கும் போன கடவு தெரியல. நான் போன தள்ளிடாத தொடாதுன்னு சொல்கிறேன்ல, போ அந்த பக்கம். நம்ம போயிருங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஆளுக்கு ஒவ்வொரு இழுப்பு. இதில் உனக்கு ஒரு இல்லை அவளுக்கு ஒரு இல்லை இழுத்து விட்றான்ல, பழுக்க இருக்குது. சேரில் தள்ளி ஃபோனு கீழே விழுந்துடாம. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்ன வரை எங்கே போனீங்க? என்ன நேரத்துக்கு நீ வெளியில் போனீங்க? என்ன வருஷத்தில் வெளியில் போனீங்க சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்குறீங்க. வந்தவொடனே போன வேணும் அம்மனிக்கு வச்சு ஒரு குத்துறேன்னு அப்படியே. யார் என்னைவா? அடிப்பா மகளை. நீ அடிக்கிற எங்கள் அப்பா என் பிள்ளைய பற்றி விட்ருக்காங்க உங்ககிட்ட. ஆளப்பாரு என்ன. சாரிங்க, நான் வந்துட்டு கோவமாக பேசுகிறேன் நினைக்காதீங்க. நான் எப்போயுமே இப்படி தான் வந்துட்டு வம்பிழுப்பேன். பிள்ளைங்கள்கிட்ட வந்துட்டு இந்த ரொம்ப கொஞ்சறது வந்துட்டு ஒரு அளவாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ரொம்ப கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம். ஜாலியாக இப்படி தான் வந்து நான் பேசிப்போம். நான் ஆனால் பேசுகிறேன்றது மற்றவங்களுக்கு வந்து அது கோவமாக தான் தெரியும். ஆனால் பிள்ளைங்க வந்துட்டு அதை கோவமாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. போங்க சாமியலா, நீ எங்கே வேணாலும் போங்க. சாமி மகளா சரி, எங்கே வேணாலும் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நீ ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொடுப்பியாக்கும் மக, நம்ம அம்மா உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா நீ இப்போ என்னை வந்து என்னம்மா சாப்பாடு செய்கிறேன்னு கேட்குற. பிரியாணி பிரியாணியா செய்கிறேன். ஓ, கண்டுபிடிச்சிட்டியா பிரியாணின்னு? தக்காளி பிரியாணி. இதுதான் என்ன சொன்னேன், யாரும் சொன்னாங்களே கோயிலில் வந்துட்டு தக்காளி பிரியாணி போட்டாங்க, நல்லா நேற்று யார் கோயிலுக்கு போனா? யாருமே கோயிலுக்கு போகிறேன். யார் நேற்று யாரையும் போனான். அவள் வந்து சொன்னான், அத்தை இதில் முருகன் கோயிலில் வந்துட்டு சாப்பாடு தக்காளி பிரியாணி கொடுத்தாங்க அத்தை, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுட்ட அப்படின்னு வந்து சொன்னான். வீட்டில் அரைச்ச பொடி தான், ஆனால் இது போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல. இதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். தக்காளி போட்டு வதக்கிடலாம். இந்த பாரு, நான் இந்த பிள்ளைங்க கூட அளப்பற என்னத்தை போடுறேன், எதை பண்ணுறேன், எதை பேசுகிறேன் என்னன்னே எனக்கே புரியலைங்க. இந்த மாதிரி சாப்பாடு நான் ஒரு மைண்டில் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி வந்து கூட வந்து குட்டையை குழப்பிடுறது. என்ன அதெல்லாம் முடியாது. நான் அதெல்லாம் தர முடியாது. பேசாம போறேன். என்ன உனக்கு ரப்பு இருக்குமா? கம்புட்டு ரப்பு இல்லையே பாரு. நான் இதில் ஊற வைக்க போகிறேன், பேசாமல் போ கம்முன்னு. இதில் வந்து கொட்டிடலாம். பேசாமல் அமைதியாக போயிருப்பாப்பா. பேசாமல் போனா போ. ஸ்டார்ட்டை வந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து தாளிக்கும் போது எண்ணெயில் வந்து போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு எல்லாம் வந்து கம்மியாக இருந்ததுனால சரி இப்போ போட்டால் தான் கொஞ்சம் மனமாக இருக்கும். தாளிக்கிறப்பவும் போடுவேன், இப்போவும் போடுவேன். ஆனால் ரொம்ப இல்லாததுனால கம்மியாக இருந்ததுனால சரி இப்போ மட்டும் போட்டுக்கலாம், லாஸ்ட்டாக போட்டுக்கலான்ட்டு லாஸ்ட்டாக போடுறேன். நல்லாயிருக்கு. இதே நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது போல இந்த அளவுக்கு மனம் இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டுடலாம். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா தான் வைக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சா தான் சோறு வந்து கொஞ்சம் குழஞ்சி வரும். இது நிறையா இப்போ சாப்பிட முடியாது. இதே நம்ம நார்மல் பிரியாணி அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் பழப்பழம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அரிசிக்கு வந்து குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வரும்போதே லவான்னு கத்திக்கிட்டு தான் எப்போ பாரு ஒன்று ஃபோனை பிடிச்சிட்டு நிற்கிற, ஒன்றும் இல்லைன்னா அடுப்புக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கூட நான் வரும்போது சாப்பாடு செஞ்சு முடித்தோம் இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு வந்துட்டு சத்தம் போட்டுகிட்டே தான் உள்ளே வந்தாங்க. நான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது, சாப்பாடெல்லாம் செஞ்சு விசிலெல்லாம் அடங்கிருச்சு.
இப்போ பாருங்கள் சாப்பாடு வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தான் தெரியல. கொஞ்சம் அடி பத்தின ஒரு வாசம் வந்தது, ஆனால் அந்தளவுக்கு அடி பத்தலை. இது வந்து பெரிய குக்கரில் வந்துட்டு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு வெந்திருக்கும். சரி பெரிய குக்கர் மேலே கிடக்கே, அதை போய் எப்படா எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு கிடக்கணுமே அப்படின்னு சொல்லி காய வச்சு மறுபடியும் மேலே வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தம். அவ்வளோ மொடன்னு சொல்லுவாங்க. அதுக்கு யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன். அதனால சரி ஒன்று போல் வந்து கீழே மேலே எல்லாத்தையும் வந்து கிளறி விட்டு போட்டு பார்க்கலாம். அந்த ஆவி பறக்க பறக்க அந்த மணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாளிப்பு வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பொருள் போடலை. அப்புறம் பச்சை மிளகாய் இல்லை, அப்புறம் மல்லித்தழை இல்லை. இது 4மே இல்லை. ஆனால் இதெல்லாம் இது இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் கடைப்பொடி நான் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே நான் வீட்டு மசாலா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு டேஸ்ட் பண்ண வந்தாச்சு. சாப்பாடு வந்து நான் டேஸ்ட் பண்ணிப்பேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் சூடோடு வந்து சாப்பிட்டேன், நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வச்சிருச்சு. மற்றபடி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த 4 பொருள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது வந்து ஒரு குறை இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு வச்சிருச்சு, புண்ணாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பேசியிருக்கேன், என்ன நிறை குறை அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. உங்களுடைய சப்போர்ட்டிங் ரொம்ப 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 நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.